ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ், வலிமை ஐஏஎஸ் அகாடமில இருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் எக்ஸாம், டூரிஸ்ட் ஆபீசர் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. ஆல்ரெடி நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. அதுக்கு நிறைய பேர் வந்து சிலபஸ் எப்படி சார் படிக்கிறது, சிலபஸ் என்ன சார், அதை டீகோட் பண்ணி சொல்லுங்க சார், என்ன சார் இருக்கு சிலபஸ்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா. டூரிஸ்ட் ஆபீசர் எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் தான் ஃபுல்லாவே. அதுல வந்து 3rd and 4th பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுதான் டூரிசம் ஆபீசர்ஸ்க்கான ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. அப்போ அந்த 2 பேப்பர் என்ன சார் சிலபஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா. உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் தமிழுக்கும் சிலபஸ் தெளிவா தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நாங்க அதுக்கான சிலபஸ் வீடியோவும் போடுறோம், சரிங்களா. இப்போ இந்த வீடியோக்குள்ள டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கானங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3rd பேப்பர் வந்து டூரிசம் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிற பேப்பர். ஓகேங்களா. டூரிசம் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிற பேப்பர். ஓகேவா. இதுல வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்டிவ் டைப் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேங்களா. பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் வருது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூனிட் 1 வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டூரிசம். இதுல காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம், எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம், ஓகேங்களா, இன்டான்ஜிபிள் எலமெண்ட்ஸ், டான்ஜிபிள் எலமெண்ட்ஸ், ஜியோகிராபிக்கல் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ அதை பத்தினது, அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் அண்ட் டைபாலஜிஸ், அதுக்கப்புறம் எப்படி டூரிசம் டெவலப் ஆச்சு, ஸ்டார்டிங்ல ட்ரேட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்காக மூவ்மெண்ட் இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற அந்த பேசிக் விஷயம், டூரிசமோட பேசிக்ஸ் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ அதை பத்தின விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்து யூனிட் 2ல நீங்க படிக்க வேண்டியது. ஓகேங்களா. யூனிட் 2ல டூரிசம் ப்ராடக்ட்ஸ், டூரிசம் ப்ராடக்ட்ஸ்லயும் டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ரிசோர்சஸ், அதான் வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட், ஹெரிடேஜ் சைட்ஸ், ஆர்கிடெக்சரல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நம்மளோட இந்தியால இருக்க டூரிசமா இருக்கட்டும், இல்ல வேர்ல்டுல பெஸ்டான டூரிசம்ஸ் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்ஸை பத்தின டீடைல்ஸ டூரிசம் ப்ராடக்ட்ஸ்ல படிக்கணும். அதுக்கப்புறம் மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், நேச்சுரல் ரிசோர்சஸ்ல தமிழ்நாடு பேஸ்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் பார்க்ஸ் என்ன இருக்கு, மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே யூனிட் 2ல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, அந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டூரிசம்கான பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில பெஸ்ட் டூரிசம் கிளாஸ் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸ்பெஷலைஸ்டு நோட்ஸோட டூரிசம் பேட்ச் ஸ்டார்ட் பண்றது நம்ம அகாடமி தான். ஓகேங்களா. அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா. இப்போ யூனிட் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன், டூரிசம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் தாங்க. ஃபாரின் டூரிஸ்டா இருக்கட்டும், இல்ல இன்பவுண்ட் டூரிஸ்டா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும், இங்கேயும் அங்கேயும் மூவ்மெண்ட் இருந்தே ஆகணும் இல்லைங்களா. அப்போ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி, அப்போ எவல்யூஷன் அண்ட் ட்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, அது என்னென்ன மாதிரி மூவ் ஆயிருக்கு, எப்படி எல்லாம் மாறி இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற விஷயம். அப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் வேஸ், இது எல்லாமே நீங்க படிக்கணும். ஓகேங்களா. இப்போ இது ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இது எல்லாமே நீங்க படிச்சாகணும். ஓகேங்களா. மவுண்டைன் ரயில்வேஸ், டார்ஜிலிங் ரயில்வேஸ், நீலகிரி ரயில்வேஸ், இதெல்லாம் நீங்க படிக்கணும், சரிங்களா. அதுக்கு அடுத்து யூனிட் 4ல, ஓகேங்களா, யூனிட் 4ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அகாமடேஷன். ஓகேங்களா. அகாமடேஷன் என்னங்க, தங்க வைக்கிறது. தங்க வைக்கிறது நம்ம டூரிஸ்டா போனோம் அப்படின்னா எங்க தங்குவோம், ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ். ஓகேங்களா. அப்போ அது எப்படி மாறுச்சு, எப்படி எல்லாம் ஹோட்டல்ஸ் உருவாச்சு, இப்போ மோட்டல்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ மோட்டல்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் ஹெரிடேஜ் ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸோட கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கு, அந்த விஷயம் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு யூனிட் 5ல டூரிசம் இம்பாக்ட், டூரிசம்னால நம்ம நாட்டுக்கு என்ன சார் நன்மை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் இல்லைங்களா. அதுல பாருங்க, எக்கனாமிக் இம்பாக்டா இருக்கட்டும், பிசிக்கல் இம்பாக்டா இருக்கட்டும், இல்ல என்விரான்மெண்டல் இம்பாக்டா இருக்கட்டும், அது எல்லாமே கல்ச்சரல் இம்பாக்ட்ஸ் வரைக்கும் எல்லா இம்பாக்ட்ஸும் நீங்க பார்க்கணும். அது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருது. டூரிசம்னால பல வேலை வாய்ப்புகள் நடக்குது இல்லைங்களா. கொரோனால நிறைய வேலை வாய்ப்புகள் டூரிசம்ல பாதிக்கப்பட்டது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி ஸ்டாட்டிக்காவும் டைனமிக்காவும் நீங்க படிச்சு வைக்கணும், சரிங்களா. இந்த 5 யூனிட்டுமே வந்து பேப்பர் 3ல வர்றது. ஓகேங்களா. மோஸ்ட்லி ஸ்டாட்டிக், டைனமிக் இன்க்ளூடட், சரிங்களா. டைனமிக் போர்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வரும். இது எல்லாமே ஈஸியா படிச்சிடலாங்க. நம்ம நோட்ஸ்ல அப்படியே பக்காவா இருக்கும், பக்காவா படிச்சுக்கலாம். ஓகேங்களா. பெரிய கஷ்டமான டாபிக்ஸே இல்ல, ஈஸியான டாபிக்ஸ், ரொம்ப ஃபண்டமெண்டலா படிச்சுட்டு போனாலே ஈஸியா பாஸ் ஆகலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்த பேப்பர் பார்ப்போம், சரிங்களா. அடுத்த பேப்பர்ல பாருங்க, நமக்கு டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆபரேஷன்ஸ். ஓகேங்களா.
டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆபரேஷன்ஸ். இந்தியாவில் டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு? ஏன்னா டூரிஸ்ட் ஆஃபீஸரா போய் உட்கார்றீங்கன்னா ஒரு மாவட்டத்தை நீங்க டூரிசம்ல மாவட்டத்தை ஆளுற மாதிரி இருக்கும். ஒரு மாவட்ட நிர்வாகமோ இல்ல 2 மாவட்ட நிர்வாகமோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி படிக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் பிளானிங். என்னென்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணலாம், இப்போ இந்தியாவுக்குள்ள டூரிஸ்ட் வர வைக்கிறதுக்கு என்னென்ன பிளானிங் பண்ணலாம். அப்போ தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகட்டும், அவங்க என்னென்ன பிளான்ஸ் போடுறாங்க, சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் எப்படி இருக்கு, ரீஜனல் பிளானிங் என்ன, நேஷனல் பிளானிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்து யூனிட் 2 வந்து டூரிசம் பாலிசிஸ். பாலிசிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன பாலிசி வச்சிருக்கு, இந்தியன் டூரிசம் வந்து என்னென்ன பாலிசிஸ் அடாப்ட் பண்றாங்க, அவங்க எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிசிஸ், மாஸ்டர் பிளான், லீகல் லெஜிஸ்லேஷன்ஸ், ஆக்ட்ஸ் அதெல்லாமே நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆக்ட்ஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ நேஷனல் பாலிசி 1982-2002 நேஷனல் ஆக்ஷன் பிளான் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாமே நீங்க பார்க்கணும். டூரிசம்க்கு என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்க பார்க்கணும். பட்ஜெட்ல என்ன பாலிசி கொண்டு வர்றாங்கிறதே பார்க்கணும். சரிங்களா? அடுத்து யூனிட் 3ல டூரிசம் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? எப்படி எல்லாம் நம்மளோட நாட்டோட டூரிசம் விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? அதை பத்தின நோட்ஸ் வந்து நீங்க கரெக்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரொம்ப தியரிட்டிக்கலான கேள்விகளும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ மார்க்கெட் செக்மெண்டேஷன் அண்ட் பொசிஷனிங், கன்சியூமர் பையிங் பிஹேவியர், ஓகேங்களா, இதெல்லாமே நீங்க படிக்கணும். அடுத்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ், இதெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது அக்கௌண்டிங்ல பாருங்க. அக்கௌண்டிங் அண்ட் பினான்ஸ்ல நீங்க பிரேக் ஈவன் அனாலிசிஸ், ஆபரேஷன் காஸ்ட், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ஒரு டூரிசம் அண்ட் பினான்ஸை எப்படி அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் அனாலிசிஸ் இதெல்லாமே படிக்கிறது. நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? டூரிசம்கான ஸ்பெஷலைஸ்டு மென்டர்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ், டூரிசம் டிகிரி முடிச்சவங்கன்னா வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. அப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை நீங்க பாத்துக்கணும். அந்த டாப்பர்ஸ் அண்ட் கைடன்ஸோட உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம் டாப்பர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாத்தோட மென்டரிங் அண்ட் கைடன்ஸோட உங்களுக்கு ஜிஎஸ்ஆ இருக்கும், இதா இருக்கும், எல்லாமே பக்காவா உங்களுக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கான மெட்டீரியல்ஸும் கரெக்டா வேணும், அதுக்கப்புறம் படிக்கிற நோட்ஸும் பிளஸ் நீங்க கிளாஸ் கவனிக்கிறதும் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே இருந்தது அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க கண்டெம்பரரி டூரிசம். கண்டெம்பரரி டூரிசம் அப்படின்னா இப்போ டூரிசம் எப்படி எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் மாறி இருக்கு, அதுல ஹெல்த் டூரிசம் ஒன்று இல்லைங்களா? அப்போ நம்ம கிட்ட ஹெல்த்துக்காக வர்றவங்க எத்தனை பேர், ஓகேங்களா, மெடிக்கல் டூரிசம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம கிட்ட மெடிசன் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிறதுக்காக இப்போ பங்களாதேஷ்ல இருந்தாலும் நிறைய பேர் வரும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கணும். அடுத்து ரூரல் டூரிசம், வில்லேஜ் டூரிசம், அக்ரி டூரிசம், ஃபார்ம் டூரிசம், இது எல்லாமே நீங்க பார்க்கணும். அடுத்து டூர் ஆபரேஷன்ஸ், அதுக்கப்புறம் சில ஆர்கனைசேஷன்ஸ், டூரிசம் ஆர்கனைசேஷன், அதுல வந்து முக்கியமானதெல்லாம் பார்க்கணும். UNWTO வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன், அடுத்து IATA, அதுக்கப்புறம் ICAO இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே ஏர் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பக்காவா நீங்க படிச்சிடணும். இதுதான் வந்து சிலபஸோட பிரேக் டவுன். ஓகேங்களா? சிலபஸ்க்குள்ள எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டாபிக்ஸ் எப்படி எல்லாம் பிரிச்சு படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். சரிங்களா? நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட டூரிசம் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கு. சரிங்களா? அந்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி டூரிசம் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சந்தோஷ். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. கோவையின் பெருமை வலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்பொழுது உடுமலையில் 2023-24 TNPSC ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கால் பண்ணுங்க, உங்கள் அரசு பணி கனவை நிறைவேற்றுங்கள். நன்றி, வணக்கம்.